விஷ்ணுவதி மகா புண்ணிய காலத்தை அந்தந்த ஊர்களிலும் கொண்டாடி மகிழ வேண்டும். காரணம், பல இடங்களுக்கு செல்ல முடியாதவர்கள், சூழ்நிலைகளின் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாத பிறப்பு, இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக சித்தர்கள் வர்ணிக்கின்றார்கள். நமக்கு தேவையான அத்தனை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகின்ற ஒரு நல்ல நாள். இப்படி உறையூர் நாச்சியார் கோவில், திருச்சியிலே உள்ள நாச்சியார் கோவில், ஸ்ரீரங்கம், காட்டழகி சிங்கர் மற்றும் திருச்சிராப்பள்ளியை சுற்றி உள்ள அத்தனை பெருமாள் ஆலயங்களும், தொடர்ந்து லால்குடி அருகில் அப்படியே வந்தீர்களால் அன்பில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில், அந்த ஆலயத்தில் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் கொண்டாடலாம். புதுக்கோட்டை திருப்பத்தூர் அருகே காரையூர் சக்தி வாய்ந்த விஸ்வக்சேனர் அருகில் உள்ள ரங்கநாத பெருமாள் கோவில், இங்கே உள்ள முனிக்கல் மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த ஆலயத்திலே பெருமாளுக்கு ஆராதனைகள் எல்லாம் செய்து, அரையர் சேவை செய்து, திண்டு தோசை என்கின்ற அற்புதமான தோசை, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை மற்றும் பல விதமான சித்திரான்னங்களை தானமாக கொடுப்பதும், பெருமாளை திவ்யமான அலங்கார சேவைகள் செய்து பார்ப்பதும். முடிகொண்டான் ராமரை பற்றி சொல்லியிருக்கின்றோம். மிக மிக முக்கியமானது. ராமனுக்கே மன்னன் முடி தரித்தாரே என்கின்ற இடமானது பாரத்வாஜ மகரிஷிக்கு ராமருக்கு எங்கே முடிசூட்ட வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் காரணமும் இருந்ததனால் அந்த இடமானது மிக மிக முக்கியமானது. இப்படி பள்ளி அக்ரஹாரம், தஞ்சாவூர் அருகிலே உள்ள பள்ளி அக்ரஹாரத்திலே ஒரே ஸ்தலத்தில் 3 பெருமாள் ஆலயங்கள் இருக்கின்றது. வலங்கைமான், பாபநாசம், மேலும் கேட்டை நட்சத்திர ஸ்தலம் உள்ள பசுபதி கோவில், பெருந்தேவி பிராட்டியார், வரதராஜ பெருமாள் ஆலயம், இன்னும் பல இடங்களில் நீங்கள் பார்த்தால் குருவாயூரப்பன், குருவாயூரிலே ஆலயத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தரிசனம் செய்வது, திருவெட்டாறு அனந்த பத்மராமன் ரங்கநாத பெருமாள், அதே போல திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாத சுவாமி, இப்படி மலையடிப்பட்டி கண்ணிறைந்த பெருமாள் ஆலயம் மிக மிக சக்தி வாய்ந்தது. எவ்வளவு பெரிய கண் திருஷ்டிகளையும் போக்குகின்ற சக்தி வாய்ந்த, எளிய கிரிவலம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தலம். மேலும் திருவையாறு அருகில் வீரமாங்குடி வஜ்ரபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயில், திருநெடுங்கலம் சிவபெருமான் கோயிலில் உள்ளே இருக்கின்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் சிவாலயத்துக்கு உள்ளேயே இருக்கின்ற எத்தனையோ பெருமாள் சன்னதிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒன்று விடாமல் சேகரித்து நீங்கள் நமது அகஸ்திய விஜயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை ஆலயங்களிலும் நீங்கள் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது கொண்டாடலாம். கும்பகோணத்தில் அதிகமாக பெருமாள் கோவில், காஞ்சிபுரத்திலே உள்ள எத்தனையோ பெருமாள் கோவில்கள், விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். சக்தி வாய்ந்த தீப ரட்சக தீபப்பிரகாச பெருமாள் ஆலயத்திலே விஷ்ணுபதி கொண்டாடுவதால் வாழ்க்கையில் ஒளிமயமான ஒரு நிலை ஏற்படும். இருளடைந்து போய் மனம் அப்படியே உடைந்து பல காரணங்களால் வேதனை பெற்று வருகின்றவர்கள் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அப்படியே ஆந்திரா கீழ் திருப்பதிக்கு அருகிலே கல்யாண சீனிவாச மங்காபுரம் என்று சொல்வார்கள், அலமேலு மங்காபுரம் என்று சொல்வார்கள், சீனிவாச மங்காபுரம் என்று சொல்வார்கள். கல்யாண ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீனிவாசர் மற்றும் திருப்பதி கீழிலே கோவிந்தராஜ பெருமாள், இப்படி எத்தனையோ பெருமாள் ஆலயத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொண்டாட வேண்டும். குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் திருநீர்மலை 4 நிலைகளில் உள்ள அந்த பெருமாளை வழிபடுவதும், அரசர் கோயில் சுந்தர மகாலட்சுமி ஸ்ரீ கமல வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கொண்டாடி குபேர செல்வ யோகத்தை குபேரன் பெற்றது போல நீங்களும் பெற வேண்டும் என்பது. இப்படி சென்னை மயிலாப்பூரிலே கேசவ பெருமாள் கோவில், அருகிலே உள்ள வேதாந்த மகாதேசியர் என்று சொல்வார்கள், அங்கே அலமேலு மங்கா தாயார், வெங்கடாஜலபதி, ஹயக்ரீவர், இப்படி எல்லா பெருமாளும் நிறைந்துள்ள ஆலயம். மாதவ பெருமாள் கோயிலிலே
உள்ள புவராகமூர்த்திக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் செய்வதால் பூமி, நிலம், வீடு, வாசல் இவைகள் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தருகின்ற மாதவ பெருமாள், கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு என்று சொல்கின்றமோ அப்படி நமது வேதத்தில் சாஸ்திரப்படி சொல்லி இருக்கின்ற 108 திவ்ய கஷேத்திரங்களிலே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது கொண்டாடப்பட வேண்டும். காரணம், இப்பொழுது நிலவி கொண்டிருக்கின்றது. நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை சொல்வார்களே, ஆணை வரும் முன்பே மணி ஓசை வரும் முன்பே என்று சொல்வார்களே, அதுபோல எதிர்காலத்திலே நிகழ இருக்கின்ற, இப்பொழுது மட்டும் ஒன்றும் சொல்லுவதற்கான நிலை இல்லை. இருந்தாலும் இதைவிட பலவிதமான கஷ்டங்களை சந்திக்க நேர்வதற்கான வாய்ப்புகள் வரலாம். இயற்கை சீற்றங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், தொந்தரவுகள், நம்முடன் கூட இருக்கின்றவர்கள், நாமே பெற்று வளர்த்த குழந்தைகளோ, நம் வீட்டிற்கு புதிதாக வந்த மாப்பிள்ளையோ மருமகளோ, அவருடைய மனம் ஏதோ ஒரு விதத்திலே மன வேறுபாடு ஏற்பட்டு அதுவே சொத்து தகராறாகும். நீதிமன்றம், வழக்கு, வம்பு, வியாஜ்யம், இப்படி பல கோடி கஷ்டங்கள் ஏற்பட்டு வருகின்றது. காரணம், எங்களுக்கு வருஷத்தில் ஒரு திவசம், மாதத்தில் ஒரு தர்ப்பணம், இதை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நாம் செய்கின்ற அளவுக்குத்தான் பலன் கிடைக்காமல் போகாது. எந்த அளவுக்கு செய்தோமோ அந்த அளவுக்கு பலன் வரும். தினமும் தான தர்மத்துடன் நித்திய தர்ப்பணம் செய்கின்றவர்களுடைய இடத்திலே முதலில் துர்தேவதைகள், துஷ்ட தேவதைகள், கெட்ட எண்ணங்கள் நிறைந்தவர்கள் உள்ளே நுழைய முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை, எனக்கு சொல்லித்தரவில்லை, பாக்கி எல்லாம் சொல்லிக் கொடுக்காமலோ எத்தனையோ தாறுமாறான தாந்தோண்டித்தனமாக எல்லாம் செய்து விடுகின்றோம். தர்ப்பணங்கள் செய்யும்போது செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுத்து இப்பொழுது தேடி பிடிக்கின்றார்கள். கூகுள் என்கின்ற ஒரு நிலையில் உள்ள கம்ப்யூட்டரிலே அதை தேடி பிடித்து செய்ய வேண்டும் என்றால் செய்யலாம், பார்த்துக்கலாம் என்று கேட்பார்கள். அதனால் காலவிரயமாகி கஷ்டங்களும் அதிகமாகி கொண்டுதான் இருக்கும். இது மூட்டை மூட்டையாக சேர்வதற்கு முன்பாக சிறு சிறு துளிகளாகவாது கரைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களும் தர்ப்பணம் செய்துதான் தீர வேண்டும். இதை உறுதியாக சொல்கின்றவர் நமது வாத்தியார் தான். இதை சில தவறான முறையிலே பெண்கள் எல்லை தொடாதே, கொள்ளை தொடாதே, எள்ளுருண்டை பிடிப்பது யார்? உங்கள் வீட்டில் சுவாதத்துக்கு பெண்கள் எள்ளுருண்டை பிடிக்கிறார்களே, காரணம் என்ன? அவர்கள் செய்யாத பிண்டம் எடுப்படாது. அவர்கள் பெண்கள் இல்லாமல், மனைவி இல்லாமல் செய்கின்ற சுவாதம் பூர்த்தியாகாது. அப்படியே தொற்றிக்கொண்டே இருக்கும். சில சூழ்நிலைகளின் காரணமாக அதை சமாளிப்பார்கள். அவர்களுக்கு செய்திருக்கின்ற வாத்தியார்கள், புரோகிதர்கள், மனைவி இல்லை என்றாலும் பரவாயில்லை, செய்யலாம். அதெல்லாம் பெரும் சாபம், பாபத்திற்கு ஆளாக நேரும். இதில் ஈடுபட்டவர்கள், சொல்லியவர்கள், செய்தவர்கள், சாட்சியாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் பாவத்தை. ஏனென்றால் ஒருவருக்கு ஒன்று தெரியவில்லை என்று உபகாரத்திற்கு, உதவிக்காக ஒரு குருவை, வாத்தியார் என்று சொல்வார், அவரை வைத்து கொள்ளும்போது அந்த வாத்தியாரானவன் எது உள்ளதோ உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட வேண்டும். பிறகு அது வழி நடக்க சென்றால் அழைத்து செல்லவும், இல்லை என்றால் தான் தோன்றித்தனமாக செல்லும்போது நாம் விலகி கொள்ள வேண்டும். அந்த பாபத்தில் ஈடுபட்டால் அவர்களுடைய குடும்பத்திலும் அந்த பித்ரு சாபங்கள் முற்றி பெரும் வேதனையும் சோதனையும் தரும். இப்படித்தான் கலியுகத்திலே தெய்வீக பக்தியானது இப்படி தான் தோன்றித்தனமாக போகின்றது. இதெல்லாம் நடக்கும் என்று பெரியவர்களும் சித்தர்களும் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகையினாலே நமது காவல், நமது பாதுகாப்பு, நமது நாடு, நமது வீடு, நமது ஊர் எல்லை, நாட்டை ஆளுகின்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்கின்றோமே, அதில் எல்லாம் அடங்குகின்றது. சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று சொல்கின்றோமே, அதில் எல்லாம் வருகின்றது. இதைவிட என்ன வேண்டும்? படிப்பது ராமாயணம் என்று சொல்வார்கள், எடிப்பது பெருமாள் கோயில். இப்படி வெறும் வாய்க்கு எதையாவது போட்டு மென்று கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ செய்யலாம். மதுரா, துவாரகா, பஞ்சத்வாரகா, பிருந்தாவனம், இப்படி அந்தந்த ஊரிலே உள்ள எத்தனையோ பெருமாள் கோயில் இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்திலே சொல்ல முடியாத அளவு, ஏன் நினைத்தால் உங்களது வீட்டில் அருகில் எத்தனையோ கோயில்களை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். அமெரிக்காவிலும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொண்டாடுகின்றார்கள் என்றால் இதைவிட என்ன வேண்டும்? நமது பாரத தேசத்திலே
இந்த காலமானது எதிர்காலத்தில் வராது. கார்த்திகை தீபத்திற்கு பிறகோ முன்போ சில இயற்கை சீற்றங்களால் ஏகப்பட்ட பயங்கரமான நிகழ்வுகள் ஏற்படலாம். வெள்ளம், புயல், காற்று, சேதம், அழிவு இப்படியெல்லாம் ஏற்படுகின்றது. செயற்கையாக நடப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கையாக நடைபெறாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். காரணம், பித்திருக்களை வழிபடாத மிகவும் மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா என்று சொல்கின்றோம். வாயால் சொன்னால் மட்டும் போதாது, அதை செய்தும் முடிக்க வேண்டும், செய்தும் காட்ட வேண்டும். தொடர்ந்து விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் நடைபெற இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் நடக்கப் போகின்ற ஆலயத்திலும் இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை நாம் தொடர்ந்து விடுபட்டு போன அகஸ்திய விஜயத்தில் அல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகிலே, அதுவும் சோழபுரம் என்கின்ற ஒரு ஊருக்கு, அதை சுற்றி பயத்தம்பாடி, ஓலைப்பாடி இப்படி நிறைய இருக்குது. கொரநாட்டு கருப்பூர், இவ்வளோ பல கோவில்களிலே பெருமாள் ஆலயம் இருக்கின்றது. நீங்கள் நினைத்தால் தேடி பிடிக்கலாம். இதை விடாதீர்கள். நீங்கள் நிறைந்த செல்வத்துடன், ஆரோக்கியத்துடன், ஆயுளுடன், மகிழ்ச்சியுடன், நல்ல குதூகலமான வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று மனதில் திட்டம் தீட்டிக்கொண்டு இயங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உள்ள அற்புதமான நல்ல நாள். இதை பற்றி சொல்பவர்கள், பேச்சாளர்கள், உபன்யாசகர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்குக்காரர்கள் அத்தனை பேரும் இதை சொல்லுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா, அருணாச்சலா.